சிறந்த உணவு கட்டுப்பாடு எதுனாக்கா, ஒரு மோசமான உணவு முறையிலேருந்து நாம் முற்றிலும் விடுபடுவது தான். நாம் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டுட்ருக்கோமே, சோறு, பூரி, பொங்கல், இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, இதுலேருந்து விடுபடுவது தான் சிறந்த உணவு கட்டுப்பாடு. இதில் இதை குறைவாக சாப்பிட்றது, வழக்கமாக 6 இட்லி சாப்பிட்டோம், இனிமேல் 2 இட்லி சாப்பிடுவோம். வழக்கமாக நிறைய 2 சட்டி சோறு சாப்பிட்டோம், இனிமேல் ஒரு 1/4 சட்டி சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வகையில் உணவு கட்டுப்பாடு தான். ஆனால் அது நாம் இன்னும் உணவு கட்டுப்பாட்டினோட ஆரம்பத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. உணவு கட்டுப்பாடு என்பது என்னென்னாக்கா, நாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த உணவு முறையிலேருந்து விடுபட்டு இன்னொரு உணவு முறைக்கு போகிறது தான். நம்ம உணவு முறையை முற்றிலும் மாற்றுவது. குடிசையில் வசிச்சுக்கிட்டு இருந்த நாம், அல்லது தெருவோரம் வசிச்சுக்கிட்டு இருந்த நாம், இன்றைக்கி நம்ம ஒரு குடிசை வீட்டுக்குள்ளேயோ அல்லது காங்கிரீட் வீட்டுக்குள்ளேயோ நுழையிற மாதிரி தான் ஒரு மோசமான உணவு முறையிலேருந்து நாம் விடுபட்டு நாம் ஒரு நல்ல உணவு முறைக்கு நம்மளை மாற்றிக்கொள்வது தான். அதுதான் உணவு கட்டுப்பாட்டின் நோக்கமாக நாம் இருக்கணும். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். உணவு கட்டுப்பாடுனா என்னென்னப்பா, என்னுடைய உணவு முறையை நான் மாற்றிக்கிட்டேன். நான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ குடிக்கிறது இல்லை. போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்தேன், இப்போ நான் இல்லை. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தவங்கள நம்ம எப்படி மீட்டெடுப்பாங்க? முதல்ல அவங்களுக்கு நீ இனிமேல் டெய்லி 10 சிகரெட் அடிக்கிற அப்படின்னா இனிமேல் டெய்லி அதை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆரம்பம் தான். அப்புறம் குறைச்சிக்கோ, 2 சிகரெட் மட்டுமே குடி, இப்படி ஒரு 3 மாதத்துக்கு குடி. அப்புறமா 1 சிகரெட்டாக குறைச்சிக்கோ, டெய்லி 1 சிகரெட் மட்டுமே குடி. அப்புறமா நீ குடிக்கிறது நிப்பாட்டி விட்டு நிப்பாட்டும்போது என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு நல்ல செயல்கள்லாம் உள்ளே வந்துடும். நல்ல செயல்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல செயல்களை கடைபிடிப்பதற்கு தடையாக இருப்பது எதுனா கெட்ட செயல்கள். நம்ம ஒரு கெட்ட செயல்களை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல செயல்களை கடைபிடிக்க முடியாது. அதனால் இங்கே ஒரே ஒரு செயல் தான் நடைபெறும். நல்ல செயல்களாக கெட்ட செயல்களாக அதை நம்ம முடிவு பண்ணணும். அது மாதிரி நாம் உணவு கட்டுப்பாடுனா என்னென்னாக்கா, ஒரு மோசமான உணவு முறையிலேருந்து விடுபட்டு இன்னொரு நல்ல ஒரு உணவு முறைக்கு நம்ம அப்படி மாற்றிக்கிறது தான். நான் என்னுடைய உணவு முறையை மாற்றிவிட்டேன். நீங்கள் ஒரு பெரும்பாலான மக்களுக்கு ஒரே உணவு முறை தான் இருக்குது. ஒரு வேறான உணவு முறைங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முயற்சிங்கிறது இங்கே இல்லை. அதாவது இதெல்லாம் ஒரு போதை உணவு முறைன்னு வச்சுக்கோங்களேன். சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு போதை உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கம் தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. இதை நான் ஒரு போதையிலேருந்து விடுபட போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்ம இதை மாற்றி ஆகணும். நாம் இந்த உணவு முறையை விட்டுட்டு நான் வேற ஒரு உணவு முறை, அது என்ன உணவு முறையாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல சோறு, பூரி, பொங்கல் இந்த மாதிரி உணவுகளே சாப்பிடக்கூடாது. பிரியாணி இது மாதிரியான உணவுகளே சாப்பிடக்கூடாது. அசைவத்தை சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம அப்படியே நம்ம வேறு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்லாம் அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், அப்புறம் கீரைகள், இப்போ புதினா, கொத்தமல்லி, மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் பச்சையாக சாப்பிட பழகணும். எந்தெந்த ஒரு கீரைகளெல்லாம் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். அதன் மூலம் தான் அதில் நன்மை கிடைக்கும். நம்ம அதை வேக வச்சு சாப்பிட்றது மூலமாக நமக்கு நன்மை கிடைக்காது. அதில் உள்ள சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும். வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றதுலாம் உயிரற்ற உணவுகள், செத்துப்போன உணவுகள். அதனால் உயிரோடு இருக்கிற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம பறிச்சிடுறோம், அதில் எங்கே உயிர் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. பறித்தாலும் தாவரங்களில் நம்ம ஒரு கிளையை ஒடிச்சு 4 நாளைக்கு அப்புறம் நட்டால் கூட அதுலேருந்து இலைகள் வரும். அப்படின்னா அதில் உயிர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ உயிரோட பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அதில் உயிருள்ள உணவுகளை தான் நம்ம சாப்பிடுகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுமாதிரி கிழங்குகளை சாப்பிட்லாம், கடலைகள், வேர்க்கடலை, அப்புறம் சுண்டல், இந்த மாதிரியான உணவுகள், தேங்காவை சாப்பிட்லாம். அந்த மாதிரி பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். ஆக மாற்று உணவுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட பழகிக்கணும். முற்றிலும் ஒரு மோசமான உணவு முறையிலேருந்து நம்ம முற்றிலும் நம்மை விடுவித்து விட வேண்டும். அதுதான் உணவு கட்டுப்பாட்டோட ஒரு அற்புதமான நிலைன்னா என்னென்னாக்க, ஏன்னா சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் வைக்கிற மாதிரி நான் சோறுன்னு சாப்பிட்டுக்கிறேன், வாரத்தில் ஒரு வாட்டி சோறு சாப்பிட்டுக்கிறேன், ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் அங்கே நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், மற்ற நாள் திரும்பவும் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன். இந்த மாதிரி சோறு, பூரி, இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரியான உணவு, பிரியாணி இதெல்லாம் நான் மற்ற நாள் சாப்பிட மாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நம்மளால் உண்மையிலே அதிலேருந்து விடுபடவே முடியாது. அது நம்ம காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஏன்னா அது ஒரு போதை. அதனால் இது ஒரு ஆரம்பகட்ட முயற்சிக்கு வேணால் அது வேணால் சாத்தியமாக இருக்கலாம். வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அந்த மாதிரி. ஆனால் நம்ம நிறைய முயற்சி செஞ்சிட்டோம். உணவு கட்டுப்பாட்டில் நிறைய முயற்சி செஞ்சு அதுலேருந்து வெளிவரதுக்கு நிறைய முயற்சி செஞ்சிட்டோம். ஆனாலும் வர முடியல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சோறு, பூரி, பொங்கல், இந்த மாதிரி பிரியாணி, தோசை, இட்லி, இந்த மாதிரி உணவுகளில் நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. அந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. முற்றிலும் அதற்கு நம்ம தடை விதிச்சுட்டு இன்னொரு உணவு முறைக்குள்ளே போயிடணும். நாம் என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது,
இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சோறு, பூரி, பொங்கல், இட்லி, தோசை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடவே கூடாது. வேறொரு உணவுக்கு போயிடணும். ஏன்னா இது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போய்டும். ஒரு நாள் நம்ம அது மேலே ஆசைப்பட்டு பரிதாபப்பட்டு இன்றைக்கி மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி மட்டும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சோறு சாப்பிட்டுப்போம், இல்லை பிரியாணி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். என்னடா இது இப்படி நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு, நமக்கு ஒரு மன உறுதியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நமக்கு ஒரு அவநம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னென்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி அதாவது மலிவான உணவுகளான அந்த சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, தோசை, இட்லி இந்த மாதிரியான சமோசா, பஜ்ஜி, அப்புறம் வந்து ஜாங்கிரி, பாதுஷா இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் வந்து அப்புறம் வந்து பிஸ்கட்டு, முக்கியமாக பிஸ்கட்டு, காஃபி இந்த மாதிரியான உணவுகளை வந்து முற்றிலும் தவிர்த்துடணும், தொடவே கூடாது. இனிமேல் நான் அப்படி நீங்கள் இதை வந்து முற்றிலும் தடுக்கும்போது அப்போ தான் நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். நாம் அதுக்கப்புறம் நாம் வந்து சாப்பிட போகிற உணவுகளை நாம் தேடுவோம் பாருங்கள், அதுதான் ஒரு நல்ல உணவுகள். ஒரு கெட்ட உணவுகள் மீது ஒரு நிரந்தர தடை விதிக்கும்போது வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம வந்து நல்ல உணவுகளை தேடுவோம். கெட்ட உணவுகள் மேலே ஒரு பழக்கமும் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு கெட்ட உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 10% சாப்பிட்டுட்டு நல்ல உணவுகளை 90% சாப்பிட்லான்னா அது முடியவே முடியாது. ஏன்னா கெட்ட உணவுகளை வந்து நம்ம காலை பிடிச்சி இழுத்துகிட்டே போயிடும். ஏன்னா அது ஒரு போதை உணவுகள். அதனால் வந்து கெட்ட உணவுகளுக்கு ஒரு நிரந்தர தடை விதிங்க. இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, அதனால் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிரந்தர இப்போ வந்து நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி இந்த மாதிரியான பிரியாணி, அப்புறம் நான்வெஜ்ஜி, அசைவ உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இப்போதைக்கு முட்டை, பால் இந்த ரெண்டும் தான் ரெண்டும். அப்புறம் தயிர் எடுத்துப்பேன். அப்புறம் வந்து கீரை, காய்கறி, பழங்கள், அப்புறம் வந்து சுண்டல், வேர்க்கடலை, தேங்காய் இந்த மாதிரியான உணவுகளை வந்து நான் எடுத்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் உறுதியாக இருக்கணும். இந்த உணவுகளை சாப்பிட்டாலே நம்ம வந்து ஒரு உறுதியான அப்போ நமக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது, அரிசியிலேருந்து கார்போஹைட்ரேட் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து அரிசியை நம்ம வந்து ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்ணும். அதன் மூலம் கிடைக்கிற அதன் மூலமும் நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும், அது நமக்கு போதுமானது. அது மாதிரி கோதுமையை வந்து முளைகட்டிய தானியமாக மாற்றி அதில் வந்து டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம். இப்படியே நமக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் தேவைங்கிறது நமக்கு பூர்த்தி செய்யப்பட்டாலே போதுமானது. ஆக வந்து ஒரு மலிவான போதை உணவுகளில் வந்து ஒரு நிரந்தர தடை விதிக்கணும். அதை பார்த்து நம்ம பரிதாபப்படக்கூடாது, அதை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அது நம்ம ஆசைப்பட்டு பரிதாபப்பட்டு கொஞ்சம் நம்ம என்னைக்கா ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் காலை பிடிச்சி இழுத்துகிட்டே போயிடும். அது உங்களுக்கு வந்து உங்களை பற்றிய ஒரு அவநம்பிக்கையை உங்களுக்கு பரிசாக கொடுக்கும். உங்களை பார்த்து அது சிரிக்கும். என்னை விட்டுட்டு நீ போக முடியுமா, நீ அந்தளவுக்கு ஒரு மன உறுதி உள்ள ஆளா, உங்களை வந்து நம்பிக்கை இல்லாதவராக மாற்றிவிடும். உங்களை பற்றிய ஒரு உயர்வு மனப்பான்மையை அது தகர்த்து விடும். உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற அளவுக்கு அது உங்களை ஆக்கிவிடும். அதனால் வந்து நாம் அதன் முன் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அப்படின்னாக்கா அதை முற்றிலும் நிரந்தரமாக நாம் தள்ளி வைக்க வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும், புறக்கணித்து விட வேண்டும். எக்காலத்திலும் அதற்கு வந்து நம்ம பரிதாபகரமான பார்வையை அதற்கு காட்டவே கூடாது, அதற்கு ஆசைப்படவே கூடாது. அந்த போதை உணவுகளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. அது எப்படின்னா, அந்த சிகரெட்டு நம்ம ஒரு சிகரெட்டை விட்டுறணும், நிரந்தரமாக விட்டுறணும். சும்மா மாதத்தில் ஒரு நாள் பிடிச்சிக்கலாம், அல்லது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சிக்கலாம், மாதத்துக்கு ஒரு தண்ணி அடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிங்கனாக்கா அது உங்களை இழுத்துட்டு போயிடும். மறுபடியும் அது நாட்கள் அதிகமாகிடும். மாதம் ஒரு நாள் வந்து புகைப்பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்ச நீங்கள் வந்து என்ன ஆகுன்னா அடிக்கடி புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிங்க. திரும்பவும் அந்த வழக்கம் வந்து உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கட்டுப்பாடுனா அது கட்டுப்பாடு தான். நிரந்தர தடை விதித்து விட வேண்டும். ஒரு மலிவான உணவு பழக்கத்திற்கு ஒரு நிரந்தர தடை விதித்து விட வேண்டும். அதுதான் சிறந்த கட்டுப்பாடு. நம்முடைய உணவு முறையை முற்றிலும் மாற்றி அமைத்து விட வேண்டும். வேறொரு உலகத்திற்கு, வேறொரு உணவு முறைக்கு நாம் சென்று விட வேண்டும். அதுதான் ஒரு சிறப்பான உணவு முறை. அதுதான் நமது மன உறுதிக்கு வழிவகுக்கும். நம்மை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீட்டிற்கு, ஒரு உயர்வு மனப்பான்மைக்கு அதுதான் நம்மளை அழைத்து செல்லும்.